Good morning. Today we have to learn chapter 1 set language in 9th mathematics. 9th mathematicsல first class அதில் first lesson set language பற்றி நீங்கள் படிக்க போகிறோம். ஓகேவா? First of all, what is set? Set என்றால் என்ன? What is set பா? A set is a collection of well-defined object. Note that collection of well defined means universally accepted. So ஒரு கருத்து சொல்லும்போது எந்த மாற்று கருத்தும் வந்துடக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் வவல்ஸ்னா இங்கே வவல்ஸாக இருக்கும்போது வேர்ல்டு ஃபுல்லாக வவல்ஸாக தான் இருக்கும். என்னென்னது AEIOU. அதே தான் ப்ரைம் நம்பர்ஸ் 2 3 5 7 11 13 இருக்குது பார்த்தீங்களா. ஸோ இங்கே ப்ரைம் நம்பர்ஸ்னால் என்னது வேர்ல்டு ஃபுல்லாகவே ப்ரைம் நம்பர்ஸாக தான் இருக்கும். ஸோ மாற்றியாக சொல்ல மாட்டாங்க. அப்படி இருந்தால் இட் இஸ் கால்டு வெல் டிஃபைன்ட் ஆப்ஜெக்ட். The objects are called members or elements. Once again, a set is a collection of well-defined objects. The objects are called members or elements. Okay, for example, the collection of all colors in rainbow. Rainbow colors எடுத்து என்ன செய்யலாம், ஒரு செட்டா மாற்றலாம். அதே போல் the collection of prime numbers, ப்ரைம் நம்பர் ப்ளஸ் சேர்ந்தாலும் ஒரு செட்டை ஃபார்ம் பண்ணும். தி கலெக்ஷன் ஆஃப் இங்கிலீஷ் ஆல்பபெட், இது என்னது செட்டு தான். இது போக தி கலெக்ஷன் ஆஃப் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு சொல்லிக்கிடலாம். தி கலெக்ஷன் ஆஃப் ஸ்டேட்ஸ் இன் இந்தியா அப்படி சொல்லிக்கிடலாம். தி கலெக்ஷன் ஆஃப் கண்ட்ரிஸ் இன் வேர்ல்டு இது சொல்லிக்கலாம். ஏன்னா இதெல்லாம் இது எல்லாமே நம்மளால் கவுண்ட் பண்ண முடிகிறது தான். ஸோ நம்மளால் கவுண்ட் பண்ண முடியணும். அது இல்லாமல் மற்ற இது மாற்று கருத்து இது வந்துடக்கூடாது. அப்படி வந்திருந்தால் இட் இஸ் கால்டு செட்டு. ஓகே, நோட் சில பேசிக் கான்செப்ட்ஸ் இருக்கும், அது தெரிஞ்சுக்காங்க. அதுதான் நோட்டில் கொடுத்துருக்கேன். நோட், எ செட் இஸ் யூஸ்வலி டினோட்டட் பை கேபிட்டல் லெட்டர்ஸ். ஃபார் எக்ஸாம்பிள் ABCXYZ இது போல் கொடுத்துருப்பாங்க. என்னது செட்டோட நேம் எப்படி இருக்கும், கேபிட்டல் லெட்டர்ஸ் தான் கொடுத்துருப்பாங்க. செகண்ட், the elements of a set is written within curly bracket, that is set bracket. ஸோ ஒரு செட்டோட எலமெண்ட்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, அதில் எப்படி எழுதுவாங்க, இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே தான் எழுதுவாங்க. ஓகேவா? அப்போ செட்டோட நேம் வந்து கேபிட்டல் லெட்டர்ஸ் இருக்கும், எலமெண்ட்ஸ் ஃபுல்லாகவே இந்த ப்ராக்கெட்டுக்குள்ளே எழுதுவாங்க. சில சிம்பிள்ஸ் இருக்கும்ப்பா, இந்த சிம்பிள்ஸ் இருக்கும் மாதிரி போட்டிருப்பாங்க. சரிங்களா? போட்டு இந்த மாடலில் இந்த சிம்பிள்ஸ் பேர் பிலாங்ஸ் டு. சப்போஸ் ஏ பிலாங்ஸ் டு ஏனா ஏ என்பது ஏயின் எலமெண்ட். ஏ இஸ் பிலாங்ஸ் டு ஏ, அதாவது இந்த ஏ வந்து இதுக்குள்ளே இருக்குன்னு அர்த்தம். அதாவது இந்த சிம்பிள் மீனிங்ஸ் பிலாங்ஸ் டு. கோலன் வச்சுருப்பாங்க, அப்படி இல்லையா ஒரு ஸ்லாஸ் போட்டிருப்பாங்க. சரியா? இதுக்கு பேர் வந்து சச்சு தேட். ஸோ நம்ம என்ன சொல்ல வரமோ அதை பற்றி எக்ஸ்பிளைன் பண்ணுவாங்க பற்றி, அது மீனிங் தான் இந்த சச்சு தேட். என்னன்னா தெரிஞ்சது தான் நேச்சுரல் நம்பர்ஸ், டபிள்யூனா ஹோல் நம்பர்ஸ், இஜெட்னா இன்டிஜர்ஸ், ஆர் மீன்ஸ் ரியல் நம்பர்ஸ். ஓகேவா? இதை முன்னாடி படிச்சிருப்போம். புதுசாக படிக்க வேண்டியதாக படிச்சுக்கிறோம் நம்ம த பிலாங்ஸ் டு சச் தேட். ஓகேவா? ஓகே, இப்போ என்ன செய்ய போகிறோம், நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். உனக்கு என்னது இந்த சிம்பிள்ஸ் யூசேஜ் உனக்கு புரிஞ்சிடும். எக்ஸாம்பிள் 1, கன்சிடர் த செட் ஏ ஈக்குவல் டு அஸ்வின், முரளி விஜய், விஜய் சங்கர், பத்ரிநாத் கொடுத்துருக்காங்க. ஸோ எல்லாம் இப்போ எல்லாமே தமிழ்நாட்டை சேர்ந்த கிரிக்கெட் பிளேயர்ஸ். ஓகேவா? ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் சிம்பிள் பிலாங்ஸ் டு ஆர் நாட் பிலாங்ஸ் டு. பிலாங்ஸ் படி கோடு போட்டிருந்தா இட் மீன்ஸ் நாட் பிலாங்ஸ், அது உறுப்பு இல்லைன்னு அர்த்தம். இட் இஸ் எலமெண்ட், இட் இஸ் நாட் அன் எலமெண்ட். ஓகேவா? ஃபஸ்ட்டு பாருங்கள், முரளி விஜய் டேஸ் ஏ. முரளி விஜய் வந்து செட் ஏலத்தில் எத்தனை பேர் இருக்காங்க, ஏல இருக்காரா இல்லையா, இருந்தால் இந்த சிம்பிள் போடணும், அப்படி இல்லையா இந்த சிம்பிள் யூஸ் பண்ணிக்க வேண்டியதான். இருக்காரப்பா முரளி விஜய், இந்த இருக்காரு, அப்போ பிலாங்ஸ் டு. ஓகே, செகண்ட், அஸ்வின் டேஸ் ஏ. அஸ்வின் செட் ஏல இருக்காரா இல்லையா, அப்படி பார்க்கும்போது அஸ்வின் இந்த இருக்காரு, அப்போ இந்த சிம்பிள் யூஸ் பண்ணுவோம், பிலாங்ஸ் டு. பத்ரிநாத் டேஸ் ஏ. பத்ரிநாத் ஏல இருக்காரா இல்லையா, இந்த இருக்காரு, அப்போ பிலாங்ஸ் டு. கங்குலி டேஸ் ஏ. கங்குலி செட் ஏல இருக்காரா இல்லையா, ஸோ கங்குலி நேம் வரவே இல்லை, அப்போ என்ன செய்ய நம்ம
நாட் பிலாங்ஸ் டு போடுவோம். நாட் பிலாங்ஸ் டு. டெண்டுல்கர் டேஸ் ஏ. டெண்டுல்கர் வந்துட்டு இந்த செட் ஏயில் இருக்காரா இல்லையா இதை பார்க்கும்போது அந்த நேம் வரவே இல்லை. அப்போ நாட் பிலாங்ஸ் டு யூஸ் பண்ணுவோம். ஓகேவா? ஸோ இதுதான் இந்த சிம்பிளோட யூசேஜ். பிலாங்ஸ் டு ஆர் நாட் பிலாங்ஸ் டு. திஸ் இஸ் ஃபஸ்ட் எக்ஸாம்பிள். ஓகேவா? என்ன பார்த்தோம்? செட்டு பார்த்தோம். செட் இஸ் ஏ கலெக்ஷன் ஆஃப் வெல் டிஃபைன் ஆப்ஜெக்ட் பார்த்தோம். அந்த ஆப்ஜெக்ட் நேம் மீனிங் வந்துட்டு எலமெண்ட்ஸ் ஆர் மெம்பர்ஸ்னு பார்த்துருந்தோம். சில எக்ஸாம்பிள்ஸ் பார்த்தோம். அடுத்து பேசிக் கான்செப்ட் பார்த்தோம். அடுத்த எக்ஸாம்பிள் ஒன்று முடிச்சிருக்கோம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஒரு செட்டுன்னு பார்த்தோம். அந்த செட்டை வந்து எப்படி ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க? ஹவு டு யூ ரெப்ரசன்ட் எ செட்? அதான் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் எ செட். A set can be represented in any of the following 3 ways. ஸோ ஒரு 3 waysல வந்துட்டு என்ன செய்வாங்க? செட்டை ரெப்ரசன்ட் பண்ணுவாங்க. அது என்ன நான் அடுத்து பார்க்க போகிறோம். ஓகேவா? A set can be represented in any of the following 3 ways. First one is descriptive form. Second one is set builder form or rule form. Third one is roster form or tabular form. ஸோ மொத்தம் 3 ways இருக்கா? First way descriptive form. Once again, first way descriptive form. Second one is set builder form or rule form. Third one is roster form or tabular form. So we can represent set in the following 3 ways. ஓகேவா? இப்போ அதோட மீனிங்ஸ் பார்க்கலாம். First one is descriptive form. Descriptive உன்னை பற்றி ரொம்ப சொல்லிகிட்டே இருப்பாங்க, வேர்ட்ஸ்லேயே சொல்லிகிட்டே இருப்பாங்க. அதுதான் இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் எஸ் செட் இஸ் டிஸ்கிரைப்டு இன் வேர்ட்ஸ். ஸோ வேர்ட்ஸ்லேயே அது என்ன செய்ய செட்டை பற்றி சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள், தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர், தி செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர், தி செட் ஆஃப் ஆல் பிரைம் நம்பர், தி செட் ஆஃப் ஆல் வவ்வல்ஸ். இப்படிலாம் ஃபுல்லாகவே வேர்ட்ஸ்லேயே இருக்கும். அதுதான் இன் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் எஸ் செட் இஸ் டிஸ்கிரைப்டு இன் வேர்ட்ஸ். ஓகே. For example, the set of all vowels in English alphabets. Second, the set of all whole numbers. இதே போல் நம்ம என்ன செய்யலாம்? நிறைய சொல்லிகிட்டே போகலாம். இது ஃபுல்லாக எப்படி இருக்கும்? அந்த நோட்டேஷன் எதுவும் வராது, அதாவது சிம்பிள்ஸ் எதுவும் வராது, ஃபுல்லாக வேர்ட்ஸ்லேயே இருக்கும். இது பேர் என்னது? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். செகண்ட் ஒன் வந்துட்டு செட் பில்டர் ஃபார்ம். அனதர் நேம் இஸ் ரூல் ஃபார்ம். செட் பில்டர் ஃபார்ம் ஆர் ரூல் ஃபார்ம். ஓகே. In set builder form, all the elements are described by a rule. ஒரு ரூல் வச்சுக்கிட்டு அதை யூஸ் பண்ணி ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. என்னது? அது செட்டோட நேமை ஃபுல்லாக ஃப்ரேம் பண்ணியிருப்பாங்க. அதுதான் இன் செட் பில்டர் ஃபார்ம் ஆல் த எலமெண்ட்ஸ் ஆர் டிஸ்கிரைப்டு பை எ ரூல். இப்போ நம்ம ஸ்பெஷல் நோட்டேஷன்ஸ், ஃபார் எக்ஸாம்பிள் சச் தேட், இந்த பிலாங்ஸ் டு, த லெஸ் தென், கிரேட்டர் தென் சிம்பிள்ஸ் ஃபுல்லாக இங்கே யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஓகேவா? ரூல். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு எக்ஸ் இப்படியே போட்டுருவாங்க. இப்போ என்ன செய்வாங்க? ஏ ஈக்குவல் டு எக்ஸ்ன்னு போட்டுருவாங்க. சரிங்களா? ஏ ஈக்குவல் டு எக்ஸு சச் தேட். அடுத்து என்ன செய்வாங்க? இந்த எக்ஸ் வந்து என்னான்னு அடுத்து சொல்லுவாங்க. அதான் சச் தேட் சொல்ல போகிறாங்க. எக்ஸ் such that x is a vowel in English alphabet. X is a vowels in English alphabet. ஸோ இது நான் அப்படியே என்ன செஞ்சுருக்கேன்? செட் பில்டர் ஃபார்முக்கு இங்கே மாற்றிருக்கேன். அதே தான், இந்த ரெண்டை வச்சு தான் செஞ்சுருக்கேன். நான் 3 ஃபார்ம் மாற்றுவேன். ஃபஸ்ட் இது இருக்குது பார்த்தீங்களா? இதை வந்து எப்படி செட் பில்டர் ஃபார்ம் மாற்றுவாங்கனாக்கும், தி செட் ஆஃப் ஆல் எக்ஸ்னு போட்டாச்சு, அதுக்கு நேம் ஏ கொடுத்துருக்கேன். சரியா? ஏ ஈக்குவல் டு எக்ஸு சச் தேட். அந்த எக்ஸ் என்னது? எக்ஸ் இஸ் ஏ. எக்ஸ் இஸ் ஏ. இது அப்படியே எடுத்துருங்க. எக்ஸ் இஸ் ஏ வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட். இஸ் ஏ வவல்ஸ் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட்ஸ். அவ்வளோதான். இட் இஸ் கால்டு செட் பில்டர் ஃபார்ம். அதே போல் இந்த செகண்டை வந்துட்டு எப்படி செட் பில்டர் ஃபார்ம் மாற்றுவாங்கனாக்கும், இதுக்கு நேம் பின்னு கொடுத்துக்கிறேன். அப்போ பி ஈக்குவல் டு த செட் எக்ஸு சச் தேட். எக்ஸ்னு வச்சுருக்குமா? எல்லாமே எக்ஸ் தான் வரும்ப்பா, மாறாது. எக்ஸு சச் தேட். அந்த எக்ஸ் என்ன? எக்ஸ் இஸ் அ ஹோல் நம்பர்ஸ். எக்ஸ் இஸ் அ ஹோல் நம்பர். என்ன செய்வோம்? இந்த செட் ஆஃப் ஆல்ன்றதை வந்தால் அது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், அதை எடுத்துகிட்டு எழுதுறமாக்கும், இல்லை அது செட் பில்டர் ஃபார்ம். ஓகே. ஒன்ஸ் அகேன், ஏ ஈக்குவல் டு எக்ஸு சச் தட் எக்ஸ் இஸ் அ வவல் இன் இங்கிலீஷ் ஆல்பபெட். பி ஈக்குவல் டு எக்ஸு சச் தட் எக்ஸ் இஸ் அ ஹோல் நம்பர். என்ன செஞ்சுருக்காங்க? நம்ம டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மை செட் பில்டர் ஃபார்ம் மாற்றிருக்கோம். அதே போல் தான் இது எப்படி ரோஸ்டர் ஃபார்ம் மாற்றுவாங்க ஆர் டேபுலர் ஃபார்ம். தேர்ட் மெத்தேடு. புரியுதாப்பா? அதே தான்,
எக்ஸ்னு மட்டும் வச்சுக்க வேண்டிய எல்லாமே எக்ஸ் தான் இருக்கும்ப்பா. சச் செட் போட்டுக்கிட்டு அந்த எக்ஸ் வந்து என்னான்னு அடுத்து சொல்லுவோம். அதை எக்ஸிஸை இங்கேருந்து அப்படியே எடுத்துக்கலாம். வவல்ஸ் இன் ஹோல் நம்பர். அடுத்து ரோஸ்டர் ஃபார்ம் ஆர் டேபிளர் ஃபார்ம். A set can be described by listing all the elements of the set. A set can be described by listing all the elements of the set. So அந்த கொடுத்த டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இருந்த ஆன்சர் இருக்குது பார்த்தீங்களா, அதுக்கு என்ன ஆன்சர் வருமோ அது ஃபுல்லாக லிஸ்ட் போட்டு எழுதுவாங்க. சரிங்களா? இட் இஸ் கால்டு த ரோஸ்டர் ஃபார்ம். ஃபார் எக்ஸாம்பிள் ஏ ஈக்குவல் டு அங்கே என்ன பார்த்தோம், தி செட் ஆஃப் ஆல் வவல்ஸ்னு பார்த்தோமா. எது வவல்ஸில் வரும்? AEIOU அதுதான் இங்கே எழுதியிருக்கும். ஏ ஈக்குவல் டு AEIOU. செகண்ட் தி செட் ஆஃப் ஆல் ஹோல் நம்பர்ஸ்னு பார்த்தோமா. என்னென்னா அது ஹோல் நம்பர் எதில் ஆரம்பிக்கும்? 0ல் ஆரம்பித்து கண்டினியூஸாக போயிட்டே இருக்கும். அப்போ 0 1 2 3 and so on. போய் B ஈக்குவல் டு தி செட் ஆஃப் ஆல் 0 1 2 3 எக்ஸெட்ரா போயிட்டே இருக்கு. ஓகேப்பா, இட் இஸ் கால்டு த ரோஸ்டர் ஃபார்ம். ஸோ டிஸ்கிரிப்டிவ் ஃபார்முக்கு என்ன ஆன்சர் வருமோ அது என்னது? ரோஸ்டர் ஃபார்ம், அதோட ஆன்சர். ஓகே, எக்ஸாம்பிள் 2. ரைட் த செட் ஆஃப் ஆல் லெட்டர்ஸ் ஆஃப் த ஃபாலோயிங் வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். சில வேர்ட்ஸ் கொடுத்துருக்காங்கப்பா. என்ன செய்கிறாங்க? அது லெட்டர்ஸ் ஃபுல்லாக ரோஸ்டர் ஃபார்ம், தட் இஸ் டேபிளர் ஃபார்முக்கு மாற்ற சொல்லியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் அசஸ்மெண்ட், செகண்ட் ஒன் இஸ் பிரின்சிபல். மேக்ஸிமம் என்ன செய்யுது? ஃபுல்லாகவே கேப்ஸ் லெட்டர் தான் கொடுத்துருப்பாங்க, எல்லாமே இருக்கும். சரிங்களா? ஸோ என்ன செய்யப்படாமல் இந்த எலமெண்ட்ஸை ஃபுல்லாகவே ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்ற போகிறோம். மாற்றலாமா? சொல்யூஷன் ஃபஸ்ட்டு ஒன். நேம் தெரிலாமல் நம்மளாம் கொடுத்துக்க வேண்டியதுதான். ஏ ஈக்குவல் டு இந்த செட். இப்போ என்ன செய்கிறாங்க? இந்த லெட்டர்ஸ் இருக்குது பார்த்தீங்களா, இந்த லெட்டர்ஸை ஃபுல்லாக தனித்தனியாக எழுதினாலே போதும். அப்படி எழுதும்போது வந்த லெட்டர் திரும்ப வரக்கூடாது. சப்போஸ் இதில் 1 2 3 4 எஸ் இருக்குது பார்த்தீங்களா, நம்ம 4 எஸ்ஸும் போடக்கூடாது, ஒரு எஸ் மட்டும் போட்டால் போதும். இட் இஸ் கால்டு ரோஸ்டர் ஃபார்ம். அதே போல் தான் எத்தனை ஏ வந்தாலும் ஒரு ஏ தான் வரணும். ஸோ வந்த எலமெண்ட் திரும்ப வரக்கூடாது, பட் எல்லா எலமெண்ட்ஸ் வந்திருக்கணும். ஃபஸ்ட்டு பார்க்கும்போது இந்த ஏல ஆரம்பிக்குதா, அந்த ஏவை இங்கே எழுதிக்க. ஏ கமா ஆடு எஸ் வருதா, எஸ் கமா ஆடு எஸ் வருதா, எஸ் எழுதியாச்சு, ஆல்ரெடி எழுதியாச்சு, திரும்ப எழுத தேவையில்லை. அடுத்து இ இருக்கா, இ எஸ் எழுதியாச்சு, திரும்ப தேவையில்லை, எஸ் ஆல்சோ ரிட்டன். அடுத்து எம், இ ஆல்ரெடி ரிட்டன், திரும்ப அகெயின் எழுதக்கூடாது. அடுத்து என், அடுத்து டி. இவ்வளோ தான் என்னது இந்த வேர்டோட ரோஸ்டர் ஃபார்ம். ஏ கமா எஸ் கமா இ கமா எம் கமா என் கமா டி. முடிஞ்சா? ஸோ இது என்னது? ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் த கிவன் வேர்டு. செகண்ட் ஒன், ஒரு நேம் கொடுத்துடலாம். பி ஈக்குவல் டு கொடுத்துட்றேன். என்ன கொடுத்துருக்காங்க? பிரின்சிபல் அப்படின்னு ஒரு வேர்டு கொடுத்துருக்காங்க. எழுதலாமா? எடுத்த உடனே ஃபஸ்ட் லெட்டர் என்ன இருக்குது? பி. P, second letter R, third letter I, fourth letter N, fifth letter C. அடுத்து I வந்திருக்கு, ஆல்ரெடி இங்கே எழுதுறதுனால திரும்ப எழுத தேவையில்லை. அடுத்து P வந்திருக்கு, ஆல்ரெடி எழுதுனால திரும்ப எழுத தேவையில்லை. அடுத்து A, லாஸ்ட்டாக L. It is the roster form of the word principal. ஓகேவா? எழுதும்போது ஒவ்வொரு லெட்டராக தனித்தனியாக கம்மா போட்டு எழுதணும். அதே போல் வந்த லெட்டர்ஸ் திரும்ப வரக்கூடாது. இட் இஸ் கால்டு த ரோஸ்டர் ஃபார்ம் ஆஃப் த கிவன் வேர்ட்ஸ். ஓகே, டவுட் இருக்குது அதில்? ஸோ 2 எக்ஸாம்பிள்ஸ் பார்த்துருக்கோம். நான் இது யூஸ் பண்ணி தான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு வந்து என்ன செய்யலாம்னாக்கும் ஒரு ஆக்டிவிட்டி இருக்குது. ஒரு 4 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. இதில் 3லேயுமே என்னென்ன வரும்? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம், செட் பில்டர் ஃபார்ம், ரோஸ்டர் ஃபார்ம் 3மே கலந்து வர மாதிரி கொடுத்துருக்காங்க. இவங்க என்ன செய்றீங்க? உங்கள் மைண்டை யூஸ் பண்ணி பண்ணுற மாதிரி இருக்கும். ஃபஸ்ட்டு பாருங்கள், டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க? செட் பில்டர் ஃபார்மும் ரோஸ்டர் ஃபார்மும் கேட்டிருக்காங்க. அது எப்படி பண்ணுறது? செகண்டில் செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, டிஸ்கிரிப்டிவும் ரோஸ்டர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. தேர்டில் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க, அகெயின் செட் பில்டர் ரோஸ்டர் கேட்டிருக்காங்க.
ஃபோர்த்தில் ரோஸ்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. என்னென்ன கேட்டிருக்காங்க? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மும் செட் பில்டர் ஃபார்மும் கேட்டிருக்காங்க. இதை எப்படி பண்ணுறது பார்க்கலாங்களா? ஓகே, ஃபஸ்ட் கொடுத்துருக்காங்க தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. 10 குறைவாக உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் ஃபுல்லாக செட்டாக மாற்றிருக்காங்க. இது எப்படி செட் பில்டர் ஃபார்ம் மாற்றுவாங்களாக்கும்? வெறும் எக்ஸ் சச் தேட் எடுத்து என்ன செய்வோம்? நம்ம எக்ஸ் போட்டுற வேண்டியதான், சச் தேட். அடுத்து என்ன செய்வோம்? இந்த எக்ஸ் வந்து என்னான்னு இதை வச்சே எழுதுவோம். எக்ஸ் இஸ் ஏ, அந்த எக்ஸ்னா அது எக்ஸ் இஸ் ஏ. இதை ஃபுல்லாக அப்படியே எடுத்துருங்க. நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. எக்ஸ் இஸ் ஏ நேச்சுரல் நம்பர்ஸ். less than 10. அவ்வளோதான்ப்பா செட் பில்டர் ஃபார்ம். நல்லா கவனி. எடுத்த உடனே ஒரு எக்ஸ் போட்டுக்க வேண்டியதான். எக்ஸ் சச் தேட். அந்த எக்ஸ் என்னது? எக்ஸ் இஸ் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மில் இந்த செட் ஆஃப் ஃபார்ம்ன்ற வேர்டு அப்படியே எடுத்துருங்க. எடுத்துக்கிட்டு மீது என்ன இருக்கும்? நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. அது அப்படி இங்கே போட்டாச்சு. ரோஸ்டர் ஃபார்ம்னா இதுக்கு என்ன ஆன்சர் கிடைக்குமோ அது இங்கே வரும். என்னது? தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் லெஸ் தென் 10. 10க்கு குறைவாக உள்ள நேச்சுரல் நம்பர்ஸ் என்னென்ன வரும்? 1 2 3 4 5 6 7 8 9. 10 வருமா? வராது, ஏன்னா லெஸ் தென் கொடுத்துருக்காங்க. அப்போ 9 வரைக்கும் போட்டால் போதும். திஸ் இஸ் தி எலமெண்ட்ஸ் ஃபார் த ரோஸ்டர் ஃபார்ம். ஃபஸ்ட்டு முடிஞ்சா? நல்லா கவனி. 1 2 3 4 5 6 7 8 9. செகண்ட் அதே போலப்பா செட் பில்டர் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. டிஸ்கிரிப்டிவ் ஃபார்மும் அடுத்த என்ன கேட்டிருக்காங்க? ரோஸ்டர் ஃபார்ம் கேட்டிருக்காங்க. அப்போ இங்கே வரும்போது என்ன கொடுத்துருக்காங்க? எக்ஸ் சச் தேட் எக்ஸ் இஸ் மல்டிபிள் ஆஃப் 3. எக்ஸ் பிலாங்ஸ் டு என். என் மீன்ஸ் நேச்சுரல் நம்பர். அப்போ இங்கே எழுதும்போது இந்த செட் ஆஃப் ஃபார்மோட கட்டாயம் வந்துடணும். இது வந்தால் தான் டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். அப்போ தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர்ஸ் அது எப்படி இருக்குது? அது வந்து 3யோட மல்டிபிளாக இருக்குது. விச் இஸ் மல்டிபிள் ஆஃப் 3. தி செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் விச் இஸ் மல்டிபிள் ஆஃப் 3. இதுதான் என்னது? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம். இங்கே எழுதும்போது நேச்சுரல் நம்பர்ஸ் இருக்கணும். அது எப்படி இருக்கணும்? 3யோட மல்டிபிளாஸ் இருக்கணும். மல்டிபிளாக இருக்கும்போது அப்போ 3 6 9 12 and so on அப்படின்னு போய்கிட்டே இருக்குது. ஏன்னா நேச்சுரல் நம்பர்ஸ்குள்ள 3யோட மல்டிபிள்ஸ் எழுதிட்டுமா? ஓகே. 3 பாரு. தி செட் ஆஃப் ஆல் டேஸ் இன் எ வீக். ஒரு வீக்கில் உள்ள டேஸை ஃபுல்லாக என்ன செஞ்சுருக்காங்க? டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் கொடுத்துருக்காங்க. அது செட் பில்டருக்கும் ரோஸ்டர் ஃபார்ம் மாற்ற போகிறோம். இப்போ இங்கே மாற்றும்போது எடுத்த உடனே எக்ஸு சச் தேன் போட்டுற வேண்டியதான். ஓகேவா? அடுத்து எக்ஸ் என்ன சொல்ல போகிறோம்? எக்ஸ் இஸ் ஏ. இந்த செட் ஆஃப் ஆல் எடுத்துருங்க. மீதி என்ன இருக்கும்? டேஸ் இன் எ வீக். அப்போ எக்ஸ் இஸ் ஏ டேஸ் இன் அ வீக். ஓகே, இவ்வளோ தான் செட் பில்டர் ஃபார்ம். இங்கே வரும்போது ஒரு வீக்கில் என்ன டேஸ் வரும்ப்பா? சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஸோ இது என்னது? த டேஸ் இன் அ வீக். என்னென்ன இருக்குது? இங்கே ஆன்சர் வரும்போது அதாவது வீக்கோட டேஸ் பார்க்கும்போது சண்டே, மண்டே, டியூஸ்டே, வெனஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே. ஓகே. அடுத்து ஃபோர்த் பார்க்கும்போது எனக்கு ரோஸ்டர் ஃபார்மில் கொடுத்துருக்காங்க. என்னது? நம்பர்ஸ் வந்துக்கிட்டே இருக்குது. அடுத்து -3 -2 -1 0 1 2 3 எக்ஸட்ரா போய்கிட்டே இருக்குது. ஸோ -3க்கு முன்னாடியும் போகுது, லாஸ்ட் +3க்கு முன்னாடியும் போயிட்டே இருக்குது. ஓகேவா? இது என்னப்பா இது? இட் இஸ் அ இன்டிஜர். ஏன்னா இன்டிஜரை பொறுத்த வரைக்கும் தான் மைனஸ் நம்பர் வரும், 0 + நம்பர் வந்திருக்கும். அப்போ இங்கே எழுதும்போது தி செட் ஆஃப் ஆல் இன்டிஜர்ஸ். இங்கே the set x such that x is a integers. அவ்வளோதான்ப்பா. இது என்னது?
ஒரு ஃபார்ம்லேருந்து அனதர் ஃபார்ம் மாற்றுற மெத்தேடு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு ஹோம்ஒர்க் பார்க்கலாமா? ஒரு 2 சம் தான் கொடுத்துருக்கேன். என்ன சரிங்க, ஒரு கிளாஸ் ஒர்க் நோட் போட்டு எழுதிக்கிட்டு கிளாஸ் ஒர்க் நோட்டோட பேக் சைடை நீங்கள் என்ன செய்யலாம், நீங்கள் ஹோம்ஒர்க் யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லையா புது நோட்டு வாங்கி போடுறதாலும் யூஸ் பண்ணிக்கலாம். அது உங்கள் விருப்பம் தான். சரிங்களா? இப்போ கன்சிடர் த செட் A ஈக்குவல் டு 2, 4, 8, -2, -5, +7 அப்படின்னு என்ன செஞ்சுருக்காங்க, ஒரு செட் A கொடுத்துருக்காங்க. ஃபில் இன் த பிளாங்க்ஸ் வித் த கரெக்ட் சிம்பிள், belongs to or not belongs to. First 2 days A, -1 days A, 8 days A, -4 days A, 5 days A. ஒரு 5 கொஸ்டின் கேட்டிருக்காங்க. செகண்ட், ரைட் த லெட்டர்ஸ் ஆஃப் த வேர்ட்ஸ் இன் ரோஸ்டர் ஃபார்ம். த வேர்ட்ஸோட லெட்டர்ஸை ஃபுல்லாக ரோஸ்டர் ஃபார்ம் மாற்றுங்க. என்னென்ன வேர்டு கொடுத்துருக்காங்க? ஃபஸ்ட்டு ஒன் abacus, ABACUS. செகண்ட், மேத்தமெட்டிக்ஸ், MATHEMATICS. 3, காம்பஸ், COMPASS. 4, ரூலர், RULER. அப்படி கொடுத்துருக்காங்க. என்ன செய்ய போகிறோம், நம்ம இந்த வேர்ட்ஸை ஃபுல்லாக ரோஸ்டர் ஃபார்ம் மாற்றணும். ஓகே, மீதியை நெக்ஸ்ட் கிளாஸ் பார்க்கலாம். தேங்க்யூ.